வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோல வந்து சர்க்குலர் 631 பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சர்க்குலர் 631 பார்த்தீங்கன்னாக்கா 2020லயே பிசிடி அலகாபாத் வந்து இந்த சர்க்குலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருந்துமே இன்னைக்கு டேட் வரைக்குமே இந்த சர்க்குலர் படி யாருக்கெல்லாம் பென்ஷன் ரிவிஷன் ஆகணுமோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம அவங்க வந்து கிரீவன்ஸ் போட்டு தான் அவங்களோட அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலி பென்ஷனர் அவங்க வந்து கிரீவன்ஸ் போட்டு அவங்களோட அரியர் அமௌண்ட் 3.98 லட்சம் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சர்க்குலர் படி பென்ஷன் ரிவிஷன் ஆகாது இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களோட அரியர் அமௌண்ட்டை எப்படி வந்து வாங்கலாம், அதுக்கான வழிமுறை என்ன, இந்த சர்க்குலர்ல யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருப்பாங்க அப்படின்ற பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ யூடியூப் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது போன மாசம் எவ்வளவு வந்து வியூஸ் போச்சோ அதை விட அதிகமா இந்த மாசம் வந்து நம்ம ரீச் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி நம்மளோட சேனலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனஸ் பாயிண்ட் வந்து நான் ரீச் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வந்து தேவை. அதனால நம்மளோட சேனல்ல போடுற வீடியோ வந்து நீங்க பார்த்து இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. அதே போல வீடியோ பார்த்தோம் நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்து கிராஸ் பண்றதுக்கான உதயம் வந்து நீங்க பண்ணுங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலர்ல என்ன இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, OROP 1லயும் 7வது பே கமிஷன்லயும் யாருக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகலையோ அவங்கள இதுல வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல இது 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுவும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேங்குக்கு மட்டும்தான். அதாவது ஹவுல்தார்ல இருந்து யாரெல்லாம் ஆனரி நாய் சுபதார் வந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது வந்து அந்த ஹவுல்தார்ல இருந்து ஆனரி நாய் சுபதாரை வந்து யாரெல்லாம் ஆனாங்களோ அவங்க சர்வீஸ் பென்ஷனரா இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனரா இருந்தாலும் சரி, இல்ல டிசபிலிட்டி பென்ஷனரா இருந்தாலும் சரி, இல்ல அவங்கள சார்ந்தவங்க நீங்க வந்து ஃபேமிலி பென்ஷன் டிபெண்டன்ட் பென்ஷன் வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இது வந்து அடங்கும். ஸோ இந்த சர்க்குலர்ல உங்களுக்கு வந்து அரியர் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதோட கால்குலேஷன் மெத்தடையும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அதே போல 2020ல பாஸ் வந்து மைக்ரேஷன் ஆகாதனால அந்த டைம்ல பிடிஏவா இருந்த பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சியா இருந்த டிபிடிஓவுக்கும் அதே போல சிபிபிசிக்குமே இவங்க வந்து சரியான கைட்லைன் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து இருந்துமே இந்த மாதிரி ஒரு சில கேசஸ் எல்லாம் இன்னுமே விடுபட்டு அவங்க வந்து கிரீவன்ஸ் மூலியமா தான் அவங்களுக்கு என்ன வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகணுமோ அந்த பென்ஷன் ரிவிஷன் தகுந்தாப்புல இந்த மாதிரி அரியர் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஹவுல்தார் டு ஆனரி ரேங்கா வந்து ப்ரமோட் ஆனவங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கு அப்புறம் கேலண்ட்ரி அவார்டா வந்து ஆனரி நாய் சுபதார் வந்து கிடைச்சவங்க. ஸோ இந்த சர்க்குலர் 631 வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி வந்த ஹவுல்தார் டு ஆனரி நாய் சுபதாருக்கு தான் இது வந்து பொருந்தும். ஸோ இவங்களுக்கு வந்து அரியர் அமௌண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.98 லட்சம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது யாருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா 1/1/2006க்கு முன்னாடி வந்த ஹவுல்தார் டு ஆனரி நாய் சுபதாருக்கு தான் வந்து பொருந்தும். ஸோ இந்த நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தோம் யூடியூப்ல. ஸோ அந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நான் வந்து MACP நாய் சுபதாரு எனக்கு வந்து ஆனரி நாய் சுபதார் கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து பென்ஷன்ல ஏதாவது சேஞ்ச் வருமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ அந்த ரீசனும் இந்த சர்க்குலர் 631 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ல எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்துதான் இருக்கு. ஸோ அதுபடி அவருமே ஹவுல்தாரில் தான் வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஆனரி கிடைச்சிருந்தாலும் சரி, MACP நாய் சுபதாரா இருந்தாலும் சரி, அவங்களோட ஆன் சர்வீஸ் ரேங்க் வந்து ஹவுல்தாரா தான் இருந்திருக்கும். ஹவுல்தார் டு ஆனரி நாய் சுபதாரா ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க 24 வருஷம் ஹவுல்தார்லயோ இல்ல 26 வருஷம் ஹவுல்தார்லயோ அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 26 ஜனவரிக்கோ இல்ல 15 ஆகஸ்டுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு கேலண்ட்ரி அவார்டு கிடைச்சிருக்கும். ஆனரி நாய் சுபதார் வந்து கேலண்ட்ரி அவார்டு கிடைச்சிருக்கும். இது வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனரி ரேங்க். ஆன் சர்வீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹவுல்தார் இருக்கிறவங்களுக்கு MACP நாய் சுபதார் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த MACP நாய் சுபதாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் எல்லாம் அவங்க வந்து இருக்குன்ற பட்சத்துல MACP நாய் சுபதார் வந்து ஆன் சர்வீஸ்ல அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீ ரிட்டையர்மெண்ட்லயே வந்து கிடைக்கும், ஆன் சர்வீஸ்ல இருக்கும்போதே கிடைக்கும். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து கிடைக்கல, கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க, அந்த கேஸ்ல வந்து அவங்க ஜெயிச்சு ஸோ அதோட ஜட்ஜ்மெண்ட் வச்சு இவங்களுக்கு MACP வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலருக்கு வந்து அமைஞ்சிருக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீலியே வந்து அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து MACP வந்து கிடைச்சிருக்கணும். இதுக்கான கண்டிஷன் என்ன, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்குன்ற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல
போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ஆனரி நாய் சுபதா இருக்கும், எம்ஏசிபி நாய் சுபதா இருக்கும், அதே போல ரெகுலர் நாய் சுபதா இருக்கு. வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஆனரி நாய் சுபதார், எம்ஏசிபி நாய் சுபதார் இவங்க ரெண்டு பேருமே ஹவுல்தார் ரேங்க்ல தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஜேசிஓக்கான அந்த நம்பர் வந்து கிடைச்சிருக்காது, ப்ரமோஷனும் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ ரெகுலர் நாய் சுபதாரு ஆல்ரெடி அவங்க ஆன் சர்வீஸ்லயே வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், அவங்களோட ஜேசிஓ நம்பர் கிடைச்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த ஜேசிஓ ரேங்க்கான என்ன பேமெண்ட்டோ இல்ல பென்ஷன் ரிவிஷன்ல என்ன வந்து அதிகரிக்கணுமோ அது வந்து கிடைச்சிருக்கும், பேசிக் பென்ஷன் அவங்களுக்கு வந்து அதிகரிச்சிருக்கும். ஸோ ரெகுலர் நாய் சுபதா இருக்கும், எம்ஏசிபி நாய் சுபதா இருக்கும், இங்க வந்து வித்தியாசமே இல்லை. ஏன்னா எம்ஏசிபி நாய் சுபதாருன்றது பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ரமோஷனோட பைனான்சியல் அப்கிரேட் தான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஏசிபி நாய் சுபதாரு. இது வந்து ஆன் கிரவுண்ட்லயும் வந்து அவங்க ரேங்க்லயும் வந்து அப்கிரேட் ஆவாங்க, பைனான்சியலியும் வந்து அவங்க அப்கிரேட் ஆவாங்க. ஸோ அது வந்து ரெகுலர் நாய் சுபதாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பேமெண்ட்ல எந்த வித்தியாசமும் இருக்காது. இப்போ நீங்க கடைசியா ஓஆர்ஓபி 3ஓட பென்ஷன் ரிவிஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாய் சுபதாருக்கு வந்து தனியா காலம் கொடுத்துருப்பாங்க, ஆனரி நாய் சுபதாருக்கு வந்து தனியா வந்து காலம் கொடுத்துருப்பாங்க. ஆனா எம்ஏசிபி நாய் சுபதாருக்கு வந்து தனியா காலம் வந்து இங்க இருக்காது. ஏன்னா எம்ஏசிபி நாய் சுபதாரும் ரெகுலர் நாய் சுபதாரும் ஒரே ஈக்குவலன்ட். ஸோ யாரெல்லாம் ஆன் சர்வீஸ்ல எம்ஏசிபி நாய் சுபதாரா வந்து இருக்கீங்களோ நீங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆனரி நாய் சுபதார் வந்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்திலையும் நீங்க எம்ஏசிபி நாய் சுபதார் தான். ஸோ உங்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல ரெகுலர் நாய் சுபதாருக்கான என்ன காலத்துல என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் ஆகும். ஸோ ஆனரி நாய் சுபதாருக்கும் எம்ஏசிபி நாய் சுபதார் ரெகுலர் நாய் சுபதாருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனரி நாய் சுபதாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஹவுல்தாருக்கும் நாய் சுபதாருக்கும் இடைப்பட்ட ஒரு ஆவரேஜான அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து அந்த டேபிள்ல வந்து பாத்துருக்கீங்க, ஆனரி நாய் சுபதாருக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், ஹவுல்தாருக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு, அதே போல ரெகுலர் நாய் சுபதாருக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு. ஸோ இது சர்க்குலர் 631 வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஆனரி நாய் சுபதாரு, அதுவுமே 2006க்கு முன்னாடி யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும். 2006க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து இது பொருந்தாது. இந்த சர்க்குலர் 2020 வந்து கொண்டு வந்தாலுமே 2006க்கு அப்புறம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கேன் எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்காது. 2006க்கு முன்னாடி ஹவுல்தார்ல இருந்து ஆனரி நாய் சுபதார நீங்க வந்து ப்ரமோட் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சர்க்குலர் படி பென்ஷன் ரிவிஷன் ஆகும். 2006க்கு முன்னாடி ஹவுல்தார் டு ஆனரி நாய் சுபதார் வந்து ப்ரமோட் ஆன ரிட்டையரிஸ் வந்து எப்படி எனக்கு வந்து பென்ஷன் சரியா கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணலாம். இல்ல சர்க்குலர் 631 படி எனக்கு பென்ஷன் ரிவிஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம்னாக்கா உங்களோட பென்ஷன் என்ன வந்து ஸ்பார்ஸ்ல கிடைக்குதோ அதுவும் உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ஓஆர்பி 3 படி டேபிள்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியான பென்ஷன் தான் கிடைக்கும். பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் இந்த சர்க்குலரோட என்ன அமௌண்ட் வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆயிருக்கும் அதெல்லாம் நீங்க டேலி பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இண்டிவிஜுவலா உட்காந்து கால்குலேஷன் பண்ணும்போது தான் அது வந்து தெரியும். ஸோ அதனால யாரெல்லாம் 2006க்கு முன்னாடி ஹவுல்தார் டு ஆனரி நாய் சுபதார்ல இருக்கீங்களோ உங்களுக்கு சர்க்குலர் 631 படி பென்ஷன் ரிவிஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க இண்டிவிஜுவலா உட்காந்து செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல சிபி கிராம்ல அதை மென்ஷன் பண்ணி என்ன அமௌண்ட் கிடைக்கணும் என்ன அமௌண்ட் கிடைக்கல அப்படின்ற அந்த டோட்டலான நீங்க இதுக்கு முன்னாடி எந்த பீரியட்ல இருந்து நீங்க பென்ஷன் வாங்குனீங்களோ அவங்க கிட்ட இருந்து டியூ டிரான்ஸ்டேட்மெண்ட்டும் அதே போல நான் பேமெண்ட் சர்டிபிகேட்டும் வாங்கி கிரீவன்ஸ் போட்டு நீங்க வந்து இந்த சர்க்குலர் 631ஓட அரியர் வந்து வாங்கலாம். அதே போல நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் ரேட் வந்து அதிகமாகுது, ஆனா வியூஸ் வர ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக மாட்டேங்குது. ஸோ நீங்க வந்து சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, நம்ம போடுற வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. 8வது பே கமிஷன் பத்தி பேசினா மட்டும் கணிசமான வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாக்குறீங்க. ஸோ 8வது பே கமிஷன்ல என்ன வரும் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன கிடைக்காது இருக்கோ அதை வந்து எப்படி வாங்கலாம், இன்னைக்கு டேட்ல நம்மளோட பென்ஷன் வந்து சரியா கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இன்னைக்கு டேட்ல உங்களுக்கு வந்து சரியான பென்ஷன் கிடைக்குது அப்படின்னாக்கா இனிமேல்ட்டு வரப்போட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா சரியான முறையில் வந்து கிடைக்கும். அதனால கடந்த காலத்துல என்ன தவறு பண்ணிருக்கீங்களோ அதை வந்து திருத்துங்க. இனிமேல்ட்டு வருங்காலத்துல அது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.